ஒரு வணிகன்னா அப்படித்தான். ம், 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 நான் ம். பசி நேரங்கெட்ட நேரத்தில சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்த கண்டிப்பா அவங்க வந்து இழந்துடுறாங்க. ம். குடும்ப சந்தோஷத்த இழந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதில நஷ்டம் வேற வந்து பிரச்சனை பண்ணுது. ஓகே. என்னடா அப்படின்னு சொல்லி ஆலோசிச்சபோது, இந்த நுகர்பொருள் வணிகம் என்ற ஒரு மிக பிரமாண்டமான வணிகம். இந்தியாவையே 4வது தூணாக காப்பாற்ற ஒரு நீங்க 4த் எஸ்டேட் பேர் ம், வச்சிருக்கீங்க. ம், ம். நானும் ஒரு 4த் இதுன்னு சொல்றேன். காப்பாத்தக்கூடிய ஒரு அருமையான இந்த பெரிய வணிகம். மக்கள் தொகையும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதுல. இதுக்கு வந்து ஒரு நீதி கேட்கக்கூடிய இடமே இல்லை. ஒரு சார்பு வலிமையுள்ளவர்கள் மட்டுமே நினைத்தது சட்டமாக இயங்கக்கூடிய சராசரி ஓகே, ஓகே. வாழ்க்கையா போனத பார்த்து, அப்ப நமக்கு நீதியே கிடைக்கலையே! அப்படின்னு பொது சங்கம் இருக்கான்னு தேடினேன். ம்ஹ்ம். அப்பதான் தேடுறேன். அதாவது நுகர்பொருள் விநியோகஸ்தர்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்ல. இருக்கான்னு தேடுறேன். ஓகே. தேடி பார்த்தா இல்ல. ஒரு 30 வருஷம் கொட்ட போட்டவங்களெல்லாம் போய் சந்திச்சா, சங்கம் அவசியம் தேவ. ஆனா ஒரு ஆளும் வந்து இந்த சங்கத்துக்கோசரம் நேரம் ஒதுக்கி வியாபாரத்த விட்டு போய் வேலை செய்ய முடியாது. ஆகையால் எங்களால இத நினைத்தாலும் செய்ய முடியல. ம். அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொன்னாங்க. இப்ப நானும் என் மனைவியும் பட்டதாரி. ஸோ நானும் என் மனைவியும் இத பத்தி சிந்திச்சபோது, இந்த தொழில்ல ஓரளவு படிச்ச சுமாரா படிச்ச நமக்கே இப்படி ஒரு பெரிய இழப்பு வந்திருக்குன்னா, த்ரூஅவுட் இந்தியா வந்து பட்டி, தொட்டி, கிராமம், சின்ன டவுன் இதுலலாம் எத்தன பேரு ம். இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நஷ்டத்த இந்த படித்த சமுதாயமும் அ உருவாக்குறாங்க. அப்போ இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ, இல்ல ஒரு ஹா ஹாஸ்பிட்டலோ வந்து ஒரு கோயில் மாரியோ இந்த 3த்துல 1 உருவாகி தான் ஆகணும். ம். நான் போய் வந்து வெளியில ஊர் ஊரா சுத்த வாய்ப்பு இல்லாததுனால, இந்த நம்ம குடும்பத்துடைய வணிகத்த நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நீங்க போய் இந்த சங்கம் என்ற ஒரு அங்கத்த உருவாக்கி வலிமைப்படுத்துங்க அப்படின்னு ம். சொல்லி என் மனைவி தான் மூல காரணம், முக்கிய ஓ! காரணம். பலர் என்ன மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆனா ஜென்ரலா எப்படி உங்க வெற்றிக்கு வந்து பின்னாடி உங்க மனைவி எந்த இருக்காங்க. எந்த வெற்றிக்கு பின்னாடியும் ஓகே. ஒரு பெண்மணி இருப்பான்னா, ம். அது என்னுடைய மனைவியும். இந்த சங்கத்துக்கு பல குடும்பங்கள் இன்னைக்கு ஓரளவு நல்லா வாழறாங்கன்னா, அதுக்கு காரணம் என் மனைவி என்னை விட்டு குடுத்து தியாகம் செஞ்சது தாங்கிறத நான் பதிவு செய்ய கட்டாயம்.